பிரைஸ் த லார்ட். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவானவர் தமது சுவிசேஷ பயணங்களின் போது வேத கட்டளைகளை போதிக்க பல உவமைகளை கையாண்டிருக்கிறார். அப்படி ஒருமுறை பேதுரு பட்டுப்போன அத்திமரத்தை காட்டி கேட்டபோது கிறிஸ்துவானவர் அவனுக்கு சொன்ன பதில் அதாவது மார்க் 11:21 24 வரை வாசிப்போமானால் அதிலும் குறிப்பாக எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று ஆண்டவர் சொல்வது நம் ஜெபத்தில் கேட்பதை பற்றி கூறுகிறார். புரியாதவர்கள் இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஒரு பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதில் ஒரு கணவனும் மனைவியும் ஏறினார்கள். அந்த பஸ்ஸில் உட்கார இடம் கிடைக்காததனால் பஸ்ஸின் முன்பகுதியில் அவருடைய மனைவியும் பின்பகுதியில் கணவரும் ஏறிக்கொண்டார்கள். கண்டக்டர் முன் உட்கார்ந்த அந்த பெண்ணிடம் டிக்கெட் வாங்கும்படி சொன்னார். அதற்கு அந்த பெண், பின்னால் மீசை வைத்து கொண்டிருப்பார், அவரிடம் போய் கேளுங்க என்று கூறினாள். அவரும் போய் தேடி சிறிது நேரம் கழித்து கண்டக்டர் அந்த பெண்ணிடம் திரும்பி வந்து, ஏமா, எல்லோரும் முன்னால் தான் முகத்தில் மீசை வைத்து கொண்டிருக்காங்க, யாரும் பின்னால் மீசை வைத்திருக்க மாட்டாங்க, டிக்கெட் வாங்குமா என்று கூறினார். தம்பி தங்கைகளே, புரிகிறதா? ஒரே வார்த்தையை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று. இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் பலவிதமாய் வேத வசனங்களை புரிந்து கொண்டு தான் தோன்றித்தனமாக போதித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை யாருடைய பாதத்தில் வைத்து யார் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற உண்மை தெரியாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நம் விண்ணப்பங்களை பிதாவின் பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கேட்கும் அல்லது படிக்கும் வசனங்கள் யார் யாரிடம் சொன்னது, எதற்காக, எந்த சூழ்நிலையில் ஏன் சொல்லப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வசனங்களை பகுத்தறியுங்கள் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அப்படி நாம் வசனங்களை பகுத்தறியாவிட்டால் அந்த பஸ் கண்டக்டர் போலவே பின்பக்கத்தாய் இல்லாத மீசையை தேடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதன்படி நடக்க பிரயாசப்படுங்கள். தேவன் கிறிஸ்துவின் மூலம் நம் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. யோவான் 5:39